லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தோட டைரக்டர் வந்து டோம்னிக் அருண் அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து ஜேக்ஸ் பிஜாய். ஏன் இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, தரமான சம்பவம் மலையாளத்தில் ஒரு செம்ம சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நார்மல் கதைன்னு சொல்லக்கூடாது, ஹாலிவுட்டில் இது வேணால் ஒரு நார்மல் கதையாக இருக்கலாம். ஒரு ட்விலைட் சாகா மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, சூப்பர்வான ஒரு மியூசிக். அவர் மெயின் ரோலில் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் நஸ்லன் நடிச்சிருக்காங்க. நம்ம சாண்டி நம்ம ஊரில் கூட அவர் இப்படி யூஸ் பண்ணல, எப்படி யூஸ் பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. திஸ் இஸ் ஹவு மலையாளம் சினிமா இட் இஸ். அண்ட் ஒவ்வொரு ரோலில் நிறைய பேர் இருக்காங்க. டொவினோ தாமஸ், துல்கர் ஒரு நிஞ்சாவாக வராருங்க. could you believe this நிஞ்சா? ஆக்சுவலாக இது வந்து எனக்கு சஸ்பென்ஸ் உடைக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், என்னால் முடியல. ஆக்சுவலாக இது ஒரு சூப்பர் ஃபேண்டசி மூவி. நான் ரிவீல் பண்ணலை. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷாட்டும் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 1/2 1 hour வந்து படத்துக்குள்ளே போகிறக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி படத்துக்கு அது தேவை தான். ரொம்ப போர் அடிக்கல, ஓகே என்னமோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்ஸ் அந்த ப்ரீ இன்டர்வலுக்கு அப்புறம் படம் டேக் ஆஃப் ஆகுது, போய்கிட்டே இருக்குது, போடு போடு அப்படின்ட்டு. ஒவ்வொரு சீனும் வேறு மாதிரி இருக்குது. ஹாலிவுட்லே ரேஞ்சில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் எப்படி அந்த பொண்ணுக்கு வந்துச்சு, அந்த சூப்பர் பவரை வச்சு என்ன பண்ண போகிறா, அவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, யார் யார் ஹெல்ப் பண்ணுறா, அந்த மாதிரி படத்தோட கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறனால இட் இஸ் ஃபைன். சாண்டியெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் மாஸ் பண்ணுவார்னு தோணுது எனக்கு, மறுபடியும் வருவார்னு தோணுது. ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும். இந்த படம் ஒரு பெரிய ரீச்சுக்கு போகும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். இந்த மாதிரி சும்மா வந்து பேர் வச்சு ஒரு படம் கிடையாது. இந்த படத்தில் எந்த ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் இது ஓடக்கூடிய படம். பிகாஸ் கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கதை. ப்ரொடியூசர் வந்து துல்கர் சல்மான் தான். நான் எடுத்து பார்த்தேன், இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும், ஒரு 100 கோடியாவது இருக்குமா அப்படின்னு. வெறும் 30 கோடி. வெறும் 30 கோடியில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்ம் எடுத்திருக்கானுங்க அப்படின்னா கண்டிப்பாக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் முடியும், வேறு யாருனாலே முடியாது. அவ்வளோ சூப்பரான படம். எனக்கு இன்னொரு டைம் கூட போய் பார்க்கலான்னு இருக்கு. எப்படியாவது இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்துருங்க. ஒரு ப்ரில்லியண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஒரு மாதிரி ஹீரோயின்லாம் மாசு. என்னால் யோசிக்கவே முடியல இந்த மாதிரி ஒரு ரோலில் அவளுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்.